வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 22/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:32. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 10:46 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை. கேட்டை பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:31 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:22 வரை. பரணி பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்களில் நிதானம் தேவை. நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். வீட்டின் கடமைகள் அதிகமாகும். எதிலும் யோசித்து செயல்படவும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி கடமைகள் கூடும். கிருத்திகை குழப்பங்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும். ரோஹிணி கௌரவங்கள் மேலோங்கும். மிருகசிருஷம் நினைத்தது நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் நன்மையான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்ப்புகளும் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தொழிலில் லாபம் உண்டாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிருஷம் நன்மைகள் உண்டாகும். திருவாதிரை சிக்கல்கள் தீரும். புனர்பூசம் நிம்மதியான நாள். கடகராசி நேயர்களை, குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சிந்தனைகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் மனக்கசப்புகள் நீங்கும். பூசம் ஆதரவுகள் கூடும். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, அலைச்சல்களினால் அனுபவங்கள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் உருவாகும். பணியில் மேன்மைகள் ஏற்படும். எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் அனுபவங்கள் கூடும். பூரம் தேகநலன் சீராகும். உத்திரம் ஆதாயங்கள் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அலைச்சல்களினால் மாற்றங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் சாதகமான நிலை உருவாகும். ஆதரவான நிலை உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் தன்னம்பிக்கை கூடும். ஹஸ்தம் ஆதரவுகள் கிடைக்கும். சித்திரை நினைத்தது நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். பொறுமையுடன் செயல்படவும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நிம்மதியான நாள். சுவாதி பொறுமையுடன் செயல்படவும். விசாகம் அந்யூன்யம் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, எதிலும் மாற்றமான நிலை உருவாகும். பேச்சுக்களில் லாபம் தேவை. மாற்றங்கள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் தடைகள் வந்து நீங்கும். தேகநலனில் அக்கறை தேவை. ஆதரவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் பொறுமையுடன் செயல்படவும். அனுஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கேட்டை வளர்ச்சிகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பணியில் லாபமான நிலை உருவாகும். குழந்தைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தேகநலனில் அக்கறை தேவை. வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வியாபாரத்திலும் மேன்மைகளும் ஏற்படும். பெருமைகளுடன் செயல்படுவீர்கள்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பூராடம் அலைச்சல்கள் கூடும். உத்திராடம் வளர்ச்சிகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபமான நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். மேன்மைகள் ஏற்படும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் கவலைகள் தீரும். திருவோணம் ஆதரவுகள் கூடும். அவிட்டம் மென்மையான நாள். கும்பராசி நேயர்களே, ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் சிந்தனைகள் கூடும். சதயம் ஆதாயங்கள் உண்டாகும். புரட்டாதி வளர்ச்சிகள் ஏற்படும். மீன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். முக்கிய விஷயங்களில் நிதானம் தேவை. தேகநலனில் அக்கறை தேவை. அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி கௌரவங்கள் கூடும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி ஒத்துழைப்புகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.